அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குறது நக்கீரன் கோபால் விஜய் மேலே எத்தனை ஒரு வன்மத்தை கொட்டியிருக்கிறாரு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நக்கீரன் கோபால் அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இவர் இந்த பொள்ளாச்சி பாலியல் அதை பற்றி பேசினவர். அது மட்டும் இல்லாமல் வீரப்பனை போய் பேட்டி எடுத்துகிட்டு வீரப்பன் சம்மந்தமான அந்த கேஸுகள் எல்லாமே பார்த்து பண்ணவர் இவர் தான். அதனால நக்கீரன் கோபால் அப்படின்னும் போதே எல்லாத்துக்கும் அவரு பிடிச்சவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நக்கீரன் கோபால் அப்படின்றது ஒரு அருமையான ஒரு பத்திரிக்கையாளர். எது இருந்தாலும் உண்மையை வெளியே கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் இந்த கரூர் சம்மந்தமான விஷயத்தில் நக்கீரன் கோபால் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இப்படி அந்த வன்மையை அப்படி கொட்டுறாரு? ஆனால் அங்கே உண்மைத்தன்மை வேணும். இது நம்ம அரசு மேலும் சொல்ல முடியாது, விஜய் மேலேயும் சொல்ல முடியாது. இதுக்கு யார் காரணம் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் நக்கீரன் கோபால் என்ன பேசுகிறாரு அப்படின்றது சின்ன சின்ன கிளிப்பை பாருங்கள். அவர் பேசுகிறதே எனக்கே பிடிக்கல, மக்களுக்கும் பிடிக்கல. பாருங்கள் என்ன பேசுகிறாரு அப்படின்னு. இவங்க எவனாவது அடங்கினவனா? அவன் அடங்கியிருக்கானா? அவன் ஒருத்தன் பேச்சுக்கு அடங்கியிருக்கானா? தம்பி ஏன்னா சொல்லுங்களேன். அந்த என்டிடிவி கேமராமேன் எடுத்துகிட்டு இருக்காரு, பேட்டி எடுத்தவன் மேலே அவன் துண்டை போடும் சார். வெட்டிருக்கவனா அவனை? ஏன்னா ஒரு பத்திரிகைக்காரன் அவனை பேட்டி எடுக்க வரான், அவன் மேலே துண்டை போடுறான்னா இந்த பொறுக்கியில் நீங்கள் எங்கே சார் கட்டுப்படுத்திருப்பீங்க? கையில் விலங்கு போட்டு கூட்டு வரணுங்க அவனை. கொழுப்பு திமுரு சார். நக்கீரன் கோபால் எப்படி பேசினார், ஒருமையில் எப்படி பேசுகிறாரு, ஒரு வாடா போடா வெட்டிடணும் குத்திடணும் இந்த மாதிரி தான் பேசுகிறாரு. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். நக்கீரன் கோபால் பேசுனது சரியா? யாராக இருந்தாலும் ஒரு ஒரு நியாயமாக பேசணும் இல்லையா? நக்கீரன் கோபால் மேலே ஏகப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்குது. ஆனால் அவர் உரிமையில் பேசுனது தான் மக்களுக்கு பிடிக்கல. மக்கள் நிறைய பேர் இப்போ நக்கீரன் கோபாலை வசைப்பாடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் இவர் இந்த மாதிரியெல்லாம் பேட்டி கொடுத்தது தான். ஆனால் கொடுத்துருக்கலாம், ஆனால் உரிமையை பேசியிருக்கக்கூடாது. கண்டிப்பாக மக்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இவர் பேசுனது கரெக்டாக தவறா அப்படின்றது. நாளைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த கரூர் வழக்கு இந்த தீர்ப்பு வரப்போகுது. சிபிஐக்கு போடுறாங்களா இல்லையான்றது நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.